சொன்னால் விவரமாக தெரியும் புரியுமையா. சுந்தரம் போல் அவதரித்தவர்கள் மூன்று நபர்கள். ஒன்று திருநாட்டில மகாபிரபு, ஒன்று இரண்டாவது பாண்டுபுத்திர மகாராஜா, மூன்றாவது ஆழ்வார். மூவேந்தர்களிலே தலை சிறந்தவராக விளங்கக்கூடிய என்னுடைய பாட்டரோ பாண்டுபுத்திர மகாராஜன் உங்களுடைய பாட்டனா. என்னுடைய பாட்டி யார் தெரியுமா? பாட்டி யாரையா? குந்தமா தேவியாகும். குந்தமாதேவி உங்களுடைய பாட்டி. பாண்டுபுத்திர மகாராஜாவுக்கும் ஆமா குந்தமா தேவியருக்கும் பிள்ளைகள் எத்தனை பேர் ஜனம் தெரியுமா? ஐயோ, பிள்ளைகள் 5 பேர்கள் ஜனம் ஐயா. பஞ்சமென்றால் 5. பஞ்சமென்றால் 5. ஆமாங்க. பஞ்சம் பாண்டவரே, நடுவராக விளங்கக்கூடிய என் அருமை தந்தை, உங்களுடைய அருமை தந்தை அர்ஜுனன் பெருமாள். உங்களுடைய தந்தையோ பாண்டவரிடமிருந்து அர்ஜுனன் பெருமாள் 11 நாமதேயம் படைத்தவர் அர்ஜுனன் பெருமாள். என்னுடைய தாய் அல்லிராணி. ஓ, அல்லிராணி உங்களுடைய தாய். மதுரை மாநகரை ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் அரசாட்சி புரியக்கூடிய என்னுடைய தாய் உங்களுடைய தாய். ஆமா, அல்லிராணி. யாவரும் என் தாயை கண்டு நினைக்க வருவார்கள். ஆமாங்க. மாபெரும் வல்லமை படைத்தவர் மதுரை மாநகர். அந்த நகர் எப்பேற்பட்ட நகர் தெரியுமா? எப்படிங்க? 4 புறத்திலும் 4 கோபுரங்கள், 4 வாயில்கள், 4 வாயிற்படிகள். பொற்றாமரை குலத்தில் நாரைக்கு முத்தி தந்த இடமாகும். நாரைக்கு முக்தி மோட்சம் தந்த இடம். சத்தநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் முடிகொண்ட இடம், கோயில் கொண்டிருக்கக்கூடிய இடம். ஆமா, மதுரை மாநகர் அடியார்களுக்கு ஆமா காட்சி தரும் இடம். அதுதான் மதுரை மாநகர். அல்லிராணிக்கும் அர்ஜுன பெருமானுக்கும் பெருமையோடு பிறந்த அடியாருடைய ராமதேயும் உங்களுடைய ராமதேயும் புரிஞ்சுதா? உங்களுடைய ராமதேயமோ புரியேந்திர பாலன், உங்களுடைய தந்தையோ அர்ஜுன பெருமான், உங்களுடைய தாய் அப்படி வறுமையோடு என்னருமை தாயுடைய ஆளுமைக்கு ஆமாங்க என்னருமை தந்தைமார்கள் கோர விகார கொடிய சந்தானம் துர்மார்க்கம் செய்த கொடுமையினாலே மனத்திலே 12 ஆண்டுகால வனவாதத்தை அளித்தார்கள். தற்பொழுது ஞானவாதத்தை இங்கே தொலைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நாங்கள் இருப்பதோ மதுரை மாநகர். என்னருமை அன்னையோடு என்னருமை தாய் அரசாட்சி புரிந்து வந்தாலும் நான் இளவரசாக இருந்து எந்நாட்டு மக்களுக்கு முறையிட்டு பார்த்தாலும் முறை ஒன்று காண முடியாத அளவிலே அமர்ந்து அந்த மரபிலே வந்தவன் எந்த வரையிலே சதீர
அவதரித்து அடியனுடைய நாமதேயம் புலேந்திரப்பாலன் நாம் என்றால் நம்மை போக்கும் என்பார்கள். அதை போன்று ஆணவத்தை விடுத்து தாய் கடங்கிய பிள்ளையாக பொறுமையோடு இருக்க என்னுடைய தந்தைக்கு குரு யார்? குரு உங்களுடைய தந்தைக்கு குரு யார் ஐயா? துரோணாச்சாரியார். எனக்கு குரு யார் தெரியுமா? உங்களுக்கு குரு யார் ஐயா? என்னுடைய தாய் தந்தையர். உங்களுடைய தாய் தந்தையர் உங்கள் அன்னையும் வேட்டை ஆடுவதிலே வல்லவராக, ஆமா, பல கலைகளை கற்றவராக, என்னுடைய தாயும் அவ்வண்ணமே பல கலைகளை கற்றவராகும், தந்தையும் பல கலைகளை கற்றவராகும். இந்த மாதிரி ஒரு தாய் தந்தை அடையணும் எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம். ஆமாங்க, ஏன்னா அந்த தாய் தந்தை தான் உங்களுக்கு குரு. மாதா பிதா குரு தெய்வம் அவங்க தான். மாதா பிதா குரு தெய்வம். ஆமா, மாதாவும் அவர்களே பெற்ற தந்தையும் அவர்களே, தாய் தந்தையும் அவர்களே. ஆமா, என்ன குருவாக இருக்கக்கூடிய அவங்களே. ஆமா, தெய்வம் அவருடைய அருளினாலே. ஆமா, பல இடங்களுக்கு சென்று வெற்றி பெற்று வரணும். காரணம் சென்றாலும் வெற்றியோடு வருகிறீர்கள். காரணம் யார்? ஆணவத்தை விடுத்து ஒருத்தன் ஆத்திரமுத்து பேசினாலும் அதை நான் பொருட்படுத்துறது இல்லை. என்ன கோபமா பேசினாலும் ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. ஆய்ந்தோய்ந்து பாராதார் காரியத்தில் தான் கட்டு சாகாத்துயர் ஏற்படும் என்ற ஒரு பொன்மொழி. சாகாத்துயர் ஏற்படும் அப்படின்னு ஒரு பொன்மொழி. ஆமாங்க, அவையெல்லாம் என் சிரசிலே பெருமையோடு என் ஞானத்திலே பெரியவர்கள் வைத்த வாக்கை வைத்து யாதொரு இன்னலின்றி என் அருமை மாயவன் கண்ணபிரான் எம்பெருமான் ஏழுமலையான் ஆபத்தாண்டவன் அநாதரட்சகன் அறிமுகந்தன். ஆமா, அருமையான ஒரு கிராமம். ஆமாங்க, நீர்வளம் நிலவளம் கோவளம் குடிவளம் தனவளம் தாண்டியவளம் என சொல்வார்கள். ஆமாங்க, ஐவளங்களும் பொருந்திய திருமால்பூர் கிராமம். ஆமாங்க, என்ன திருமால் பேரு அப்படின்னு புராண பேரு. திருமால் பேரு இப்ப திருமால்பூரா மறி போயிடுச்சு. அதனால் பேரு இந்த திருமால் பேரு. ஆமா, ஊர் பேரு. ஆமாங்க, புராண பெயர். ஆமா, அப்படி திருமாலே கோவில் கொண்ட இடம். ஆமா, புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை, முதல் வாரம் சனிக்கிழமை. போன புரட்டாசிலேயே கொடுத்துட்டாரு பத்தாமல்த. ஆமாங்க, போனவா புரட்டாசி கொடுத்துட்டாரு. ஏன் போனவா புரட்டாசி வந்து ஆடாத போயிட்டோம் மழை. ஆமா, அதனால்தான் உங்களுக்கு கொடுத்தது வருகிறது. ஆமாங்க, அழகாக நாடகதாரிகளை வரவழைத்து அரும் சுவையான அன்னத்தை உடுத்தி சுவையோடு அழகான சாப்பாடு ஆண்டவனை உட்பத்தால் அலங்கரித்து வண்ண விளக்குகளும் மாவிளை தோரணங்களும் பச்சிலை பந்தல்களும் பஜனை கோஷ்டிகளோடு இன்னிசை கச்சேரியோடு வேடிக்கை ஆண்டவன் எம்பெருமான் ஏழுமலையான். ஆமாங்க, ஆபத்தாண்டவன் வரதராஜ பெருமாள் ஆலயம். சுந்தர வரதராஜ பெருமாள் ஆலயம். அழகாக பெருமாள் ஆனவர் முதல் சனிக்கிழமை என்ற அழகாக வீதி உலா வந்து சுவாமி திருவீதி உலா வந்து நின்ற நிலையிலேயே நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க, நீ நல்லது செய்யறியோ தீமை செய்யறியோ எல்லாம். ஆமாங்க, எது செஞ்சாலும் யார் என்ன செய்யறாங்களோ அவர் பாட்டுக்கு போறாரு. ஆனா இந்த கணக்குல ஒவ்வொருத்தரும் நம்ம தப்பிச்சுட்டு நினைப்பான். உன்ன ஒருத்தன் ஏமாத்துறான்னாக்கா நான் கெட்டிக்காரன். ஆமா, அவன் கெட்டிக்காரன் இல்ல, அங்க அவரு போடுறாரு கணக்கு. ஆமா, பின்னாடி அவரு போட்டு கணக்கு அங்க ஏட்டுல அடங்கலன்னு வச்சுக்க திருப்பிடுவாரு. ஏட்டை எப்ப ஏட்டு திருப்பி போட்டுருவாரு.
அது திருமணம் என்ன ஆகும்? ஆமா அப்படியே போக வேண்டியதான். சரி முடிஞ்சதுன்னு அர்த்தம். கதை முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த நாம் என்ற ஆணவத்தை விடுத்து அருமையாக சிறுமஞ்சப்பட்டு ஸ்ரீ ரேணுகம்பாள் நாடகம் என்ற குழுவினர்கள். ஆமாங்க. இதெல்லாம் நம் தாய்நாடு சுற்றுப்பட்டு கிராமம்லாம். ஆமா. கற்றாரை கற்றார் காமூர்வரி என்பார்கள். அதை போன்று கீழ் வேண்பாக்கம். ஆமா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கட்டை குத்து நாடகம் பண்றோம். ஆமா. நமது ஐயா கோபால் நாய்க்கர். அதுக்கப்புறம் அவருடைய தம்பி, அவருடைய தம்பியாக கூடிய ஜி தனபால் நாய்க்கர். ஆமா. இன்னொருத்தர் நடுவர் பேர் என்ன? அவர் பேரு ஜி ராஜு நாய்க்கர். ஆமா. இவங்களால இந்த படத்துக்கு ஒரு பெருமை. ஆமாங்க. திருமால் பேர்லயும் ஒரு கம்பெனி இருந்தது. இங்கேயும் ஒரு கம்பெனி இருந்தது. என்ன அதை போன்று கல்விகளில் நுழையாத இடமே இல்ல கலை. ஆமா. இந்த மகாபாரத கலை உங்க எல்லாருக்கும் தெரியும். மகாபாரத கலை அனைத்தும் கற்றவர்கள் தெரிந்தவர்கள். முதல்ல நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன வரும்போது பயப்பட்டு இருக்கிறேன். ஏன் பெரிய பெரிய வித்வான்கள் வாழ்ந்த மண்ணு, வித்வான்கள் வாழ்ந்த இடமாச்சே, நம்ம எப்படி நாடகம் நடத்த போறோம்? அவர்களெல்லாம் இருந்த இடமாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயந்து தான் தொழில் செய்யணும். ஆமா. அதை போன்று அற்புதமான ஒரு கிராமத்திலே எழுந்தருளிய ஆண்டவனுடைய 1ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத கலையிலே புலியேந்திரன் களவு அல்லது அள்ளி தர்பார் அப்படின்னு இப்ப வந்து எனக்கு தம்பி கேக்குறேன். யாருங்க? சிவாவா? கேக்குறேன். இந்த கூட்டு எனக்கு விளக்கம் புரியல அப்படின்னா. ஆமா. அவருக்கே புரியலையா? வனவாசத்தை முடித்தார்கள். 12 ஆண்டு காலம் கொடிய மிருகங்கள் வாழும்படியான வனத்திலே வனவாசத்தை முடித்து ஓராண்டு காலம் அஞ்ஞாத வாசத்தை எங்கே கடிக்க வேண்டும் என்று யோசித்திருக்கும் வேளையில் பாண்டவர்களுடைய கெடு முடிந்தது என்று துரியோதன மகாராஜா நினைக்கிறார். ஆனால் இவர்களை எவ்வாறு நாம் கண்டுபிடிக்க வேண்டும்? அந்த அஞ்ஞாத வாசத்தை ஒருவர் கண்ணுற்று பார்த்து விட்டால் மறுமுறை 13 ஆண்டு என்ன மறுபடியும் அவர்களை வனவாசம் ஓட்டி விடலாம். இந்த நாட்டை நாமே நாட்டை அவரே ஆள வேண்டும் என்ற ஒரே எண்ணம். அதற்கு யோஜனை மாமாவின் ஆலோசனைப்படி பாண்டவரை வரவழைக்கணும். என்ன செய்யலாம்? அவருடைய மருகு கலந்தாரியை சிறை வைத்தால் ஒரு மருமகள் சிறையில் இருக்கு. பார்த்திருப்பாங்களா? சிறையில் போட்டா பின்ன அவங்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்ச வருவார்கள். அஸ்தினாபுரம் வருவார்கள். அந்த நேரத்திலே அவர்களை பாண்டவரை கண்டுபிடித்து நாம் சுலபமாக மறுபடியும் பாண்டவரை பார்த்து விட்டால் வனவாசம் மறுபடியும் ஓட்டி விடலாம். அதான் இந்த கதை. அப்படின்னு இந்த கதை பேராசை. அந்த பேராசை தான் இது பெரு நஷ்டம். பேராசை பெரு நஷ்டம். அதனால் இந்த கூத்து, அதனால்தான் இந்த கூத்து பேரு புலியேந்திரன் களவு. அந்த களவு என்ற விவகாரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். இதுக்கப்புறம் வரும். ஆமா. ஏன்னா இதுவரை நடந்த கதை இந்த துரியோதன மகாராஜா வந்தார் என்ற விபரத்தை சொல்லி இருக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த களவு ஏன் வந்தது? ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்து செஞ்சுக்குவாங்க. இதுவரை கதை சொல்லியாச்சு. அதனால் இதுக்கப்புறம் கதை நடத்த போறல. அன்பு பெரியவர்களுக்கும் அண்டைய கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் மொத்த பேரும் போயிட்டாங்க. ஒரு தூர பூச்சாங்கட்டி எல்லா ஜனமும் யாரும் போலடா. எல்லாம் இந்த திண்ணிக்கா இங்கெல்லாம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா. மட்டும் போன மாதிரி பார்வை இல்லங்க. அவ்வளவு பேர் உட்கார்ந்தாங்க. இப்ப காரியம் சொல்றேன். அதனால் அனைவர்களுக்கும் நம்முடைய மன்றத்தின் சார்பாக நம்முடைய நாடகத்தை கண்டுகளிக்கும் வந்திருக்கும் அத்துணை பேர்களுக்கும் கற்றார் காமருவர் பெற்றத்தாய் மகன் மறந்தால் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவி உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சத்தை கலை மறந்தாலும் கண்ணின்றி மப்பதை மறந்தாலும் நற்றவத்தில் ஓங்கும் நமச்சிவாய மந்திரத்தை நாம் மறவோம். நமச்சிவாயத்தை நான் மறவேன் என்ற வார்த்தை கிணங்க நம்ம எப்பவுமே மரகத்துல திருமால்பூர் கிராமம். அப்பேற்பட்ட ஒரு தாய்நாடு. நம்ம பயணி அப்பா வர்றாரு. ஹார்மோனிஸ்டார் நமது தம்பியாக விளங்கும் நாடக ஆசிரியர் இன்னும் பயணி. அவருக்கு இருந்தாலும் இப்போ ஒரு பெருமை. ஐயா பெட்டிக்காரு அவருடைய தந்தை. அவரால் ஒரு நற்பேர். ஒரு பிள்ளை ஒரு கிராமத்தில் ஒரு நாடகம் நடிக்கிறேன். ஏமா என்ன ஊருன்னு கேட்டா என்ன சொல்ல? திருமால்பூருங்க. அது யாருக்கு பேரு? இந்த கிராமத்தை சார்ந்த அந்த கிராமத்துக்கு தான் பேரு. அதை போன்று கல்வி களஞ்சியங்கள் நிறைந்த இடம். இந்த இடத்தை நாம இந்த 1ஆம் சனிக்கிழமை ஆடுறோம்னா இது ஒரு மகா பாக்கியம். ஆமாம் ஐயா. முதல் சனிக்கிழமை திருமால்பூர் நாடகம் தான். ஆமா. நாடகத்தை கட்டுகளுக்கு வந்திருக்கும் அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி ஆனால் என் கதையை துவங்குவோம். ஆகட்டும் ஐயா. பல கலைகளை வல்லுவாராக வானில் புகை பெற்றுவாங்க. என்ன உங்களுக்கு நீங்க வளர்றதுக்கு காரணம் என் அருமை தாய் தந்தையர். அதனால் பெருமையோடு என் அருமை தாய் தந்தையருக்கு இன்றும் நான் குழந்தையாக வாழ்ந்து வருகிறேன். குழந்தையாக இருந்து கொண்டு ஏன்னா இளவரசர். ஆமா.
அதனால் அதனால் இன்னும் நான் வருகின்ற போது ஆமா என்னென்ன கருத்து எப்படி ஐயா சிறந்த பணிகள் துணை மன்னவன் இவரா நம் மாதர்கள் நாட்டியம் பண்ண புலேந்திரப்பாலன் புலேந்திர வீரன் வாழ்க 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 அவரை போன்றுவோர் பிள்ளை ஈன்றெடுத்தோம் என்று ஆமா என்னுடைய பெற்றோர்கள் பெருமை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்டவனாக ஆமாங்க தாய்க்கடங்க பிள்ளையாக இருந்து வருகிறோம் அன்றாடம் அதிகாலையிலே எழுந்து தேவனத்துகள் முடித்து அன்னையை வணங்கி ஆமாங்க இன்று காலதாமதம் ஓடோடி வர காரணம் ஐயா உங்களுடைய தாயாக அள்ளிராணியானவர் உங்களை வரும்படி சொல்லியிருக்கிறார்கள் என்ன உங்களை வரும்படி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அன்னையார் அழைத்தார் சொல்ல முடியாதுங்க புறப்படு போகலாம் தாய் எங்க இருக்கிறார்? தாய் சிம்மாசனத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகட்டும். சிரம் சாய்த்து வணங்குகிறோம். தாயே
முகமே கொஞ்சம் வாட்டாவா இருக்குது. டேய், கொஞ்சம் வாட்டமா இருக்குதுன்ற. வீர சிங்கம் போல் வெதுப்பி எழும் என்னுடைய தாய், வீர சிங்கம் போன்று வீரமோடு சிம்மாசனத்தை எந்த நேரத்திலும் ஆமா தளர்வில்லாத மனம் படைத்தவர் என் தாய். இல்லாமல் வந்திருப்பார்கள். ஆமா, ஏதோ முகம் அப்பேற்பட்ட என்னுடைய தாய் இன்று நான் வணங்குகின்ற போது வா மகனே என இரு கரங்களையும் நீட்டி வாடா மகனே என்று அரவணைத்து முத்தமிட்டு மயிலை சொற்களால் மகனே புலேந்திரா வானத்தை பாரடா சாதத்தை உன்னடா என சொல்லும் என் அருமை தாய், சொல்லக்கூடிய அருமையான தாய் இன்றைய தினத்திலே இப்படி மௌனமாய் இருக்க காரணம் என்ன? மௌனமாக இருக்கிற காரணம் என்ன தெரியும்? கேட்டு தாமதம் தாமதம் என்று கேட்டால் இவ்வளவு நேரமாகியும் தாமதித்திருக்கிறார்களே என்று கேட்டால் மௌனமாக இருக்கிறார்கள். முறைப்படி இன்று என்னை அழைத்த காரணம் என்ன? அழைத்த காரணம் என்ன என்று கேட்டும் கூட என்னுடைய தாய் மௌனம் சாதிக்கிறார். மௌனமாக சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னவோ காரணம். ஐயா, நீங்க தான் இருந்தே. ஆமாங்க. உனக்கு ஏதாயிலும் எனக்கு நாங்க தெரியும். நான் வாசிப்பில் கிடக்கிறேன். 2 நாளா கொஞ்சம் மனக்கஷ்டமா இருக்கிறாங்க. என்ன தெரியும்? அலை கடலே வந்து அடித்தாலும் அசையாத ஆலயம் போன்ற என் அருமை தாயின் உள்ளம் இன்று மிக கடிந்திருக்க காரணம் என்ன? என்னன்னு தெரியலீங்க. எப்பவுமே இது மாதிரி இருந்தது கிடையாது. என்ன காரணமாக இருக்கும் தெரியவில்லையே. பேர் சொல்றா இன்னும் நீர்வளம் நிலவளம் கோவளம் குடிவளம் தனவளம் தானிய வளமனச்சொல்லும் ஐவளங்களும் பொருதனுக்கும் இன்னும் ஐவளங்களும் பொருந்திய திருமால்பூர் கிராமத்திலே வாசம் புரிந்துராய் நின்றத்திற்காக அன்பளிப்பு அளித்த உள்ளங்களுக்கும் நாடக நடிகர்களுக்கு அன்பளிப்பாக அளித்த நல்லுள்ளங்களுக்கும் அன்பளிப்பு அளித்த அனைவருக்கும் எழுந்துள்ளருக்கும் சுந்தர வரதராஜ பெருமாள் நல்லாசி கிடைக்க வேண்டும், அனைவரும் நலமுற்று வாழ வேண்டும் என்று இறைவன் பெருமானை நாம் அழகாக பிரார்த்தனை செய்து துவங்குவோம் நம் கதையை. ஆகட்டும் ஐயா. ஏன் அம்மா மௌனமாக இருக்கிறார்? தெரியலையா? கேட்டு தெரியும். காசி காத்தா தெரியும். ஓ, நம்ம காசி என்ன ஏன் கேளு. சில கம்பெனிகளை பாக்குறாரு, சில கம்பெனி பாக்குறாரு. எவ்வளவு தொலை வந்தாலும் வந்துடுறாரு. தூங்காதுக்கிறாருன்றது வருவாரு. எல்லா ஊரும் தூங்குவாரு. அவங்க ஊர்ல தூங்கல. ஓ, ஏதோ அவங்க ஊர்ல தூங்காதுக்கிறாருன்றியா? ஏன் மௌனம் என்று தெரியவில்லை. ஆமாங்க அம்மா தாயே, இது காணும் பரிந்தும் ஓர் மகனை அரவணைக்கும் என்னுடைய தாய். இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் தாமதம் என்ன தெரியவில்லையே. அம்மா வருமையை மனதில் கொண்டே
அதுவே உண்மை. அவன் உற்றவனாக இருக்கின்றேன் இறந்தாயே அம்மா. என்னை எதற்காக வரவழைத்தீர்கள்? மௌனமாக இருக்கும் காரணம் என்னதென்று தெரியவில்லையே தாயி. நான் வருவதற்கு முன்பதாக ராவணனை விடுத்து என் அருமை மைந்தனை வரவழைக்கூடிய என்னை அழைத்த காரணம் என்னம்மா? குழந்தாய் புலியந்திரா, இன்றைய தினம் நான் வேட்டையாடு தருணத்தில் நித்திரை இருந்தேன். என்னுடைய சொற்பனத்தில் மீனாட்சி அம்மனும் சொக்கநாத பெருமானும் என்னவென்று உழைத்திருக்கிறார்கள். என்னவென்று தாயி? உன்னுடைய மனைவி இருக்கிற மருமகள் கலந்தார். அம்மா, என் அருமை அத்தையாக விளங்கும் 106களுக்கும் இளைவராக விளங்கும் என் அத்தை துர்த்தரா தேவி சிந்துபதியின் குமாரன் வைத்தியவராஜனுக்கு பெருமையோடு வாணிகரம் செய்து கொடுத்தார்கள். அந்த கலந்தாரியை அன்னவர் இருவருடைய சுகபோகத்தில் உதித்த கலந்தாரியை இளமை பிராயத்தில் எனக்கு மனமுடித்தீர்கள். ஆனால் தற்பொழுது அவள் இளமை பருவமாக இருப்பதால் அந்த நேரத்தில் அங்கே விடுத்து விட்டு அஸ்தினாபுரத்தில் வாழ்ந்திருக்கிறார் உன்னிய மனைவி. இருந்தாலும் இன்றைய தினம் துரியோதனன் ஒரு சதி செய்திருக்கிறான். அப்பா, என் மனைவிக்கு சதி என்றால் என்ன? சதி என்றால் என்னமா? அவளுக்கு தன்னந்தனிமை ஒரு தங்க சிலை ஏற்படுத்தி உன்னுடைய மனைவியை அடைத்து வைத்திருக்கிறான் துரியோதனன். என்னுடைய மனைவியை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தாயி? ஆனால் மீனாட்சி அம்மன் சொன்ன வார்த்தை என்ன? என்ன வார்த்தை? உன்னுடைய மருமகள் சிறையில் இருக்கிறார். இந்த நேரம் உன்னுடைய பிள்ளையை புலியந்திரன் அனுப்பினால் கூடி சுகித்தார். இருவரும் கூடி சுகித்தார். வீரத்தன்மையோடு ஆண் பிள்ளை பிறப்பாண்டு வைத்திருக்கிறார்கள். அம்மா, அது சீக்கிரமாக புறப்பட அஸ்தினாபுரம். அந்த சிறைச்சாலைக்கு காவல் யார் என்று வைத்தீர்கள்? அங்கே சாலக்கூடிய மாவீரன் கர்ணன் இருக்கிறார். மாவீரன் கர்ண மகாபிரபு காவலில் இருந்து கொண்டிருக்கிறார். பன்னிடும் வார்த்தை நீங்கள் பன்னிடும் வார்த்தை பரமதும் மாச்சுதம்மா. கண்ணிகை தலை நினைத்தால் கலங்குதல் உள்ளமையோ அம்மா அம்மா. சாது கர்ணனை அவர் சரதமாயிருக்க செய்தார். வாதுகள் புரியும் நாளை நான் வழி பார்த்து வருகின்றேன். அம்மா அம்மா அம்மா.
எதற்காக வைத்தீர்கள்? அஸ்தினாபுரம் செல்வா. அங்கே காவலாக இருக்கின்றவர் யார்? கர்ணன். அவருடைய காவலில் ஏதாயிரம் களவு ஏற்படுமா? ஏற்படாது. அவர் கரத்தில் வைத்திருக்கும் நாகக்கலை அது என் உயிரை அல்லவா குடித்து விடும் தாயே. சென்றுதான் வர வேண்டும் அப்பா. தன் மகனுக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்திருந்தும் கூட என் மகன் ஒருவன் சாகட்டுமே என நினைத்து விட்டீரா அம்மா? உனக்கு நான் பிள்ளையாக இருப்பது பிடிக்கவில்லையா? அப்படி இல்லப்பா அம்மா. நீ சென்றால் ஒரு நல்லது நடக்கும். சென்று வாப்பா. ஏன் பயப்படுறேன்? எதற்காக? அஸ்தினாபுரம் என்பது எப்பேற்பட்ட கோட்டை? கோட்டையிலே மகத்தான கோட்டை அஸ்தினாபுரம். அங்கே அவருடைய சேனா சைன்யங்கள் 11 அக்ரோணிகள், உடன் பிறந்த தம்பிமார்கள் 99 பேர்கள், துரியோதனாதிகள். ஆமா. அங்கே துரோணர், பீஷ்மர், கிருபர், அஸ்வத்தாமை என சொல்லக்கூடிய மாபெரும் குருபதிவர்கள், இன்னும் மாவீரர்கள் பல. டேய் போய் வாடா. அம்மா என்னம்மா இவ்வளவு கோபப்படுற? தாய் வார்த்தை மறுத்து பேசுங்கிற. சென்று வா. நான் ஏன் மடக்கிறேன்? எதற்காக? நம்ம போக சொல்ல லைட் ஆபத்து நேராதப்பா. எங்க டேய் ஓ எங்க இருந்தாலும் மூச்சு என் பிள்ளை மேல இருக்கு. ஒரு ஆபத்துன்னு அங்க போய் நீ பஸ்தினாபுரம். அம்மா தனி வீரனானாலே அஞ்ச வேண்டாம் அப்பா. அதுக்கு ஒரு வேலை ஏற்படுத்திருக்கிறேன் நானு. ஆமா. அந்த அஸ்தினாபுரத்துக்கும் அனைத்து பேர் அமர்ந்திருந்தாலும் உன்னை பார்க்க முடியாதுப்பா. அதற்கு என்று ஒன்று இருக்கிறது. என்ன? மாயபூராவி அந்த பிறவியானது மின்மிதியாக வைத்தால் ஆகாயத்தை நோக்கி செல்லும். ஆகாயத்தை நோக்கி மேலே செல்லும். நீ எந்த இடத்தில் இறங்க வேண்டும் நினைத்தால் பின்மிதியாக மிதித்தால் அந்த இடத்தில் இறங்கணும். தலை மீது இறங்கிவிடும். இன்றோ பூர்ண பௌர்ணமி நாள். இந்த நாளிலே என் மனைவியை கூடி சுகிக்க வேண்டும் என்று உரைக்கிறீர்கள். வீரத்தன்மையோடு அங்கே வீரத்தன்மையோடு ஒரு அருமையான மகன் பிறப்பான் என்று உரைத்திருத்து. ஆமாம்பா. யார் உரைத்தது? அன்னை மீனாட்சி அம்மன் சொக்கநாதி பெருமாள் சொற்பனத்தை சொல்லி இருக்கிறாங்க. அம்மா நீ புறப்படு. ஏதோ உன் மகனை பலி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். ஒரு பெற்ற பிள்ளை செல்வது உனக்கு ஆபத்து என்று நினைத்தால் போதும். ஏன்னா பெற்ற தாய் போய் பிள்ளைய பலி அந்த அஸ்தினாபுரமே கருந்தூர் சந்திராக வரட்டும். சென்று வா தாயே. உனக்கு குலதெய்வம் ராதாசாமி
நம்முடைய தெய்வம் இருக்கிறது. ஆண்டவன் எம்பெருமான் என்னுடைய பிள்ளைக்கும் ஆமா என்னுடைய கணவனுக்கும் ஆமா குலதெய்வம் எங்கள் அண்ணன் கோவிந்தன் தான். ஓஹோ ஆனா எனக்கு குலதெய்வம் மீனாட்சி அம்மனும் சொக்கநாத பெருமானும். மீனாட்சி அம்மனும் சொக்கநாத பெருமானும் உங்களுக்கு எனக்கு குலதெய்வம். ஆமா என்னுடைய கணவருக்கு என்னுடைய பிள்ளைகளா அந்த கோவிந்தன் முகந்தன் வைகுந்த வாசன் அவருடைய அருள் இருக்கு வரை உனக்கு எந்த ஆபத்து நேராதுப்பா. அம்மா அவருடைய அருளினால் தான் செல்கிறேன் தாயே. கொடுத்துருந்த மாயப்புரைவை மாயப்புறவின் மீது ஏறி மகிழ்வாக செய்வேன் சவாரி. மகிழ்வாக செய்வீர்கள் சவாரி. நேயமாக ஆண்டவனை கோரி நான் சென்று வருகிறேன். அம்மா நீ உரைத்தவன் மின்விதியாக மதித்தாள். ஆகாயத்தை நோக்கி செல்லும் பின்விதியாக மதித்தாள். நீ எந்த இடத்துல இறங்க வேணுமோ அந்த இடத்துல இறங்க. மின்மிதியாக விதித்தால் மேலோங்கும். ஆமா பின்மிதியாக விதித்தால் தலையிறங்கிவிடும். எந்த இடத்துல இறங்கணும் நினைக்கிறேன். எந்த இடத்துல இறங்கினாலும் எல்லா இடத்துலயும் போகணும். முதல்ல ஆண்டவனை வணங்குறமா. சரிப்பா உன்னுடைய தெய்வத்தை நீ வணங்குங்க. என்னுடைய தெய்வம் மீனாட்சி அம்மன் என் இஷ்ட தெய்வம் மாதா. வாழ்த்து விடைதாருங்கள். வெற்றியோடு வருகிறேன். வெற்றியோடு டேய் என்னுடைய குழந்தைக்கு ஒரு பிள்ளை பிறந்தால்தான் எங்கள் கௌரவர் கூட்டத்துக்கு ஒரு பேர குழந்தை. ஓ கௌரவர் கூட்டத்துக்கே பேர பிள்ளை பிறகு போகுது. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அம்மா வெற்றி கண்டு வருகிறேன். உண்மைதான். ஆபத்து என்றால் என்ன நினைத்தால் அம்மா நீல வானிலே செந்நிற பிறப்பந்த வட்டமொழி என்பதை சுட்டரிக்கும் செஞ்சுடர் அதுதான் என் நெற்றியிலிடும் ரத்த நிறம் போட்டு பரவருக்கு முக்கரது போது ஓடி ஒரு படையில் மீது வேலை பாய்ச்சியதன் விளைவது என்ன? எதிரிகள் ரத்த பூற்று குப்பு குப்புவென பொங்கி எழுந்து எங்கும் நிறைந்தலாய் ஏற்றுமிகும் செயலால் அன்னையின் வார்த்தை கடவாதி செய்யும் பிள்ளை இவற்றான் புயத்திரன் பார்த்திபன் மைந்தன் என்று உலகத்தோர் போற்றும் அளவிலே உன்னை என்னை போல என் குழந்தை பத்தியா இல்லையா? ஆமாவா உடம்புக்கு ஏற்ற மாதிரி உங்க புள்ள உடம்பும் என் குழந்தைய எப்படிங்கிறாரு? எங்க வீட்டுல இப்படிதான் இருப்பாரு. ஓ இதே மாதிரி இருப்பாரா? தாயும் சேயும் பிள்ளையும் எல்லாம் ஒன்றுதான். இப்ப எல்லாம் ஒன்று மாதிரிதான். ஆமா சரிம்மா. அம்மா குழந்தாய் நின் வாக்கின்படியாக நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். எங்கிருந்தால் ஆசீர்வாதம். அம்மா கொஞ்சம் பக்கத்துல இருப்பாங்க. நீங்க ஆசீர்வாதம் பண்றீங்க. எங்கிருந்தா ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நான் எங்கேயும் இருக்க மாட்டேன். இங்கேதான் இருப்பேன். நான் ஏழை வசதிக்கிறேன். பாட்டு பாட்டு கொடுத்து அடிக்க திரும்பி திரும்பி பேசக்கூடாது. அம்மா இங்கதான் அடிப்பாங்க. டேய் உள்ள போனா யாரும் அடிக்கிறது? உள்ள போனா நீங்க அடிப்பீங்க. யார் அடிப்பாங்க? ஐயோ வீட்டுலமா நீ வேற வீட்டுக்கு போனா அம்மா உன்னை அல்ல அந்த காவல் கை நோக்கிற பாவனையே சரியில்லையா? பத்திரத்தில் மந்திரி பாக்குறாரு. எங்க அண்ணன் தனபால் அண்ணன் பாக்குறாரு. நம்மாலே கை நோக்கறான்னு திருப்பி பேசலாம் முடியாது எனக்கு. பெற்ற தாய் முன்னே வெள்ளி பேசலாமா? பேசக்கூடாதுமா குழந்தாய். சரி போயிட்டு வா, அப்புறம் பாத்துக்கிறேன். அம்மா சென்று நான் வருவேன். அம்மா
எங்கே நல்லா இருப்பா போயிருப்பா வருகிறேன் அம்மா. டேய் என் மொழியால போ போய் வரமா மாமாவை புறப்பட்டு போகலாம். புறப்பட்டு பார்க்கலாம்